இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பதிலே உலகம் நடத்தி வருகிறதற்காக அவருக்கு நன்றியும் மேன்மையும் சேர்க்கிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த உடலின் பாகங்களை நாம் மேன்மையுள்ளதாக தரமானதாக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு விரும்புவதாக நாம் தியானித்து வருகிறோம். நம் அன்றாட வாழ்விலே பயன்படுத்தும் பொருட்கள் தரமுள்ளதாக நாம் வாங்குகிறோம். ஏனென்றால் அவைகள் நமக்கு அடையாளப்படுத்துகின்றன, நாம் உயர்வானவர்கள், நாம் மேன்மையானவர்கள் என்று. அதே போல இயேசு கொடுத்திருக்கும் உடலின் பாகங்களை நாம் மேன்மையுள்ளதாக தரமுள்ளதாக பயன்படுத்தும் போது இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அப்படிப்பட்டதாக மகிமைப்படுத்தும்படியாக அவர் நமக்கு உடலின் பாகங்களை கொடுத்திருக்கார். இயேசு மேன்மையுள்ளதாக மகிமையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறும் ஒரு உறுப்பை பற்றி, பாகத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 122 சங்கீதம் 1-2 வசனங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று வாசிக்கிறேன். எருசலேம், கர்த்தருடைய தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக செல்ல வேண்டும் என்ற மகிழ்ச்சி நம்முடைய கால்களுக்கு வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக செல்ல வேண்டும் என்று நம்முடைய கால்கள் விரைந்தோட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதை நமது கால்கள் நாட வேண்டும். எங்கள் கால்கள், எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே தரித்திருப்பதே நாடுவேன் என்று சொன்னது போல எங்கள் கால்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே தரித்திருப்பதே நாட வேண்டும். பல்வேறு உலக காரியங்கள் நமக்கு இருக்கிறது. எல்லா காரியங்களிலும் செய்ய நமக்கு நேரம் உண்டு, காலம் உண்டு. ஆனால் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய நேரத்தை, காலத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லக்கூடிய நேரத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அந்த நேரத்திலே நாம் மற்ற காரியங்களுக்கு செல்லும்படியாக நம்முடைய கால்களை பயன்படுத்தக்கூடாது. கர்த்தர் நமக்கு கால்களை கொடுத்திருப்பது அவருடைய ஸ்தலத்திலே நின்று அவரை உயர்த்த வேண்டும் என்று. கர்த்தருடைய ஸ்தலத்திலே நின்று நாம் அவரை உயர்த்த வேண்டும் என்றால் நம்முடைய கால்கள் பரிசுத்தம் உள்ளதாக காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தருடைய ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்ல முடியாது. நாம் பார்ப்போமானால் யூதர்கள் தங்கள் கால்களை கழுவி விட்டுதான் ஆலயத்துக்குள்ளாக செல்வார்கள். எருசலேம் தேவாலயத்துக்குள் செல்வார்கள். நாம் நம்முடைய கால்களை பரிசுத்தமுள்ளதாக காத்துக்கொள்ளும் போதுதான் நாம் ஆலயத்துக்குள்ளாக செல்ல முடியும். நம்முடைய கால்கள் பரிசுத்தமுள்ளதாக காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய கால்களை பரிசுத்தமுள்ளதாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 119 சங்கீதம் 51 வசனம் இப்படியாக கூறுகிறது, என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். கர்த்தருடைய சாட்சிகள், கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராக நாம் தியானமா இருக்கும்போது, அவைகளிலே பிரியமா இருக்கும்போது நம்முடைய கால்கள் செவ்வையான வழியிலே இயேசுவினுடைய சாட்சிகளை காத்துக்கொண்டு அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாக காணப்படும். அவருடைய சாட்சிகளை நாம் கை கொள்ள வேண்டும். அநேக விசுவாசிகள் நமக்கு வைத்து போன சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் பெருகும்படியாக அவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசத்திலே தரித்திருந்து நம்முடைய கால்களை அவருடைய ஆலயத்திலே, அவரை தேடுவதிலே, அவரை நாடுவதிலே நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொள்ளும் போது, அதை சிந்தித்துக் கொள்ளும் போது நம்முடைய கால்கள் செவ்வையான வழியிலே நடக்கும். நம்முடைய கால்கள் இப்படியாக மேன்மையுள்ளதாக பயன்படுத்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது சங்கீதம் 109:24 பார்க்கும்போது, உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய கால்கள் செவ்வையாய் நடப்பதற்கு, நம்முடைய கால்கள் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு, நம்முடைய கால்கள் பொல்லாங்குக்கு விலகி ஓடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய கால்களை உபவாசத்திலே தரித்திருக்க செய்ய வேண்டும். கர்த்தரோடு நாம் செலவிடும் நேரங்களிலே அதிகமாக நம்முடைய கால்களை, முழங்கால்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது என்று பார்க்கிறோம். சாதாரணமாக நாம் முழங்கால் போட்டு ஜபிக்கும் போது நமக்கு உடனே முழங்கால்கள் தளர்ச்சி அடையாது. நாம் அதிக நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது தளர்ச்சி அடையும். எப்படியாக அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க முடியும்? அப்படியாக காத்திருக்க முடியும் என்றால் அவர் மேல் ஆர்வமாக, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நாம் நாடி இருக்கும்போது நம்முடைய முழங்கால்கள் அவருக்கு நேராக உபவாசத்திலும் ஜபத்திலும் தரித்திருக்கும்.
இந்த உபவாசத்திலும் ஜபத்திலும் தரித்திருக்கும் போது நம்முடைய கால்கள் பொல்லாங்கை செய்யாது. நம்முடைய கால்கள் உலகத்தின் காரியங்களுக்கு நேராக ஓடாது. நம்முடைய கால்கள் எப்பொழுதும் கர்த்தரையே தேடி நாடி வரும். கர்த்தருடைய சமூகத்தையே தேடி வரும். கர்த்தர் கூறிய காரியங்களை செய்வதற்காக விரைந்து வரும். எனவே நம்முடைய கால்களை நாம் உபவாசத்திலே முடக்க வேண்டும். அப்பொழுது நாம் முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் ஜெயத்தை தருவார். நாம் ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவைகளின்படி நமக்கு செய்து தருவார். நாம் அப்படியாக உபவாசத்தில் நம் கால்களை காத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் செய்வார் என்று பார்க்கும்போது, இயேசுவோடு நாம் இருக்கும்போது நம்முடைய கால்கள் வலுவாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 18ஆம் சங்கீதம் 36ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று வாசிக்கிறேன். இதே வசனத்தை நாம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். தாவீது ராஜா கூறுகிறார், என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கிறேன் என்று. தாவீதனுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம்னால், அவர் கர்த்தருக்கென்று ஓடினார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவர் எங்குமே செல்லவில்லை. எல்லா காரியங்களிலும் கர்த்தரை முன்னிறுத்தி அவர் செய்தார். அவருக்கு அநேக தடைகள் வந்தது. அவருக்கு அநேக எதிரிகள் அவருக்கு எதிராக கண்ணியை வைத்தார்கள். எல்லா காரியங்களிலும் அவர் ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவரோடு இருந்ததனால் அவர் சொல்கிறார், என் கால்கள் வலுவாதபடிக்கு பார்த்துக் கொண்டார் என்று. அவருடைய சத்துருக்கள் அவரை மேற்கொள்ள கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அவருடைய சத்துருக்கள் அவர்களை மேற்கொள்ளவோ அவர்களோடு யுத்தம் பண்ணவோ அவர்களை அழிக்கவோ அவர்களை தாவீதை ஒப்புக் கொடுக்கவில்லை. மேலும் அவர் நடக்கிற வழியை அகலமாக்கினார். ஒடுங்கி போகவில்லை. அவர் பறந்து விரிந்து அவர் சுதந்திரமாக வழி நடக்கும்படியாக கர்த்தர் செய்தார். நாம் கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமா இருக்க வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே வாஞ்சியா இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய கால்களும் வலுவாதபடிக்கு சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வைத்திருக்கும், நமக்கு மறைவாக வைத்திருக்கும் கண்ணிகளிலே நாம் மாட்டிக்கொள்ளாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்மை ஒடுக்கி, நம்மை காயப்படுத்தி, நம்மை துக்கப்படுத்தி, நம்மை ஒடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மத்தியிலே நம்மை விசாலமாய் கர்த்தர் நடக்க செய்வார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நமது கால்களை கொண்டு தடைகளை மாற்றும்படி செய்வார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம் இப்படியாக கூறுகிறது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டி சுமக்கிற ஆசாரிகளின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடுகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த 6ஆம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணி பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சீசர்களாக, அவருடைய ஊழியர்களாக மாற்றுகிறார். நாம் அவருடைய ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். இங்கே ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து செல்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லும் போது அங்கே யோர்தான் தண்ணீர் பிளந்து நிற்கிறது. தடைகள் மாறி போகிறது. கர்த்தருடைய வசனம் இப்படியாக கூறுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறார், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து நடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார் என்று மிக 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகிறது. தடைகளை நீக்கி போடும்படியாக கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போடுவார். நாம் கால்களை வைக்கும் போது அந்த தடைகள் யாவும் நீக்கும்படியாக கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போவார். நம்முடைய கால்களை கொண்டு தடைகளை நீக்கி போடுவார். யார் நமக்கு எதிராக தடைகளை வைத்திருந்தாலும் கர்த்தர் நமக்கு துணை நின்று கர்த்தர் தாமே தடைகள் யாவையும் நீக்கப்படும்படியாக நம்முடைய கால்களை அவர் பயன்படுத்துவார். எனவே கர்த்தருடைய வசனங்களில் நாம் தரித்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக தியானிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நாடுவோம். நம்முடைய முழங்கால்களை உபவாசத்தினால் நாம் முடக்குவோம். கர்த்தர் நம்முடைய கால்கள் வலுவாதபடி பாதுகாப்பார். நாம் நடக்கும் பாதைகளை விசாலமாக்குவார். நமக்கு முன்பாக இருக்கும் தடைகளை உடைத்து போடும்படியாக நம்முடைய கால்களை அவர் பலமுள்ளதாக ஆக்குவார். கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும் நீக்கி போடுவார். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்துடுவாராக. ஆமீன். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் கால்களை நாங்கள் எப்படியாக மேன்மையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று தியானித்தோம். அப்படியாக மேன்மையுள்ளதாக பயன்படுத்தும் போது நீர் எங்களுக்கு தரும் ஒரு ஆசீர்வாதம். எங்கள் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கண்மேல் மேல் உயர்த்தி அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.